வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட பலன்கள் ரொம்பவே அதிகம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து சேர்த்தா தான் நல்லா சத்து. கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்காங்க. இது கை கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம், இடுப்பு வலி, இதுக்கெல்லாம் கருப்பு உளுந்து ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். இப்போ இந்த உளுந்து ஒரு 150 கிராம் இருக்கும். நான் 1 டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் மற்ற எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கிறேன். இந்த உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாதான் ஹெல்த் மிக்ஸ் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்ததாக 1 டம்ளர் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்து, கவுனி அரிசி இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம். அதனால் சுத்தமானதாக சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது கவுனி அரிசியும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது பச்சை பயிறு, அதாவது பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க, இது 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட பாசி பருப்பு 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பாசி பருப்பும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுகடலை 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போது இது வரைக்கும் இருக்கிற பொருள்லாம் கண்டிப்பாக முக்கியமாக சேர்த்தணும். இனி நான் சேர்க்க போகிற பொருள் டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துறேன். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 வால்நட் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே பிஸ்தா பருப்பு 10 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஆற வச்சுட்டு, இது அளவாக இருக்கிறனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அளவுகள் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் அதிகமாக வறுத்து நீங்கள் மில்லில் கூட அரைச்சி வாங்கிக்கலாம். ஆனால் அதிக அளவில் அரைச்சி வச்சோம்னா வண்டு பிடிச்சிரும். அதனால் அளவாக அரைச்சி பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அரைச்சிட்டு சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸான மாவு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு காற்று போகாத ஒரு பாத்திரமோ இல்லை டப்பாவுகள்லையோ அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஹெல்த் மிக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம கடையில் விற்கிறது எதையும் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே நல்லா நம்ம கைப்படவே தயாரித்து சுத்தமானதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து 1½ ஸ்பூன் இந்த ஹெல்த் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி கூட தண்ணியில் கூட கலந்துட்டு பால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் முழுசும் பால்லையே சேர்த்துருக்கேன். அதனால் இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பவுடர் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வெந்து வரும். நமக்கு தெரியும் ஓரளவு வெந்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீனி சேர்க்குறதா இருந்தால் கூடயே சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா திரிஞ்சு போயிடும். அதனால் நான் நாட்டு சர்க்கரையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் குடிச்சிக்கலாம். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது ரொம்பவே சத்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாமே கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் தயாரித்து உபயோகப்படுத்தி பழகிக்கோங்க. நன்றி.